ஏசப்பா, எனக்கு வர கஷ்டங்களெல்லாம் தாங்க முடியலைன்னு கடவுள்கிட்ட நீங்கள் கதறி கேட்குறீங்களா? படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு பதில் இது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. இந்த மாதிரி எப்போ சொல்வீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டால்தான். ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 3:16 படி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசித்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்கிறீங்கள, ஆனால் எனக்கு கஷ்டம் கொடுத்தவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. ஆமாம், அது அப்படி தான் தெரியும். கடவுள் புல்லையும் நெல்லையும் வளர விடுறாரு. கதிர் வரும்போது தான் அதை வகைப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 என்ன சொல்கிறாரு? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்கிறார். அதனால் வெயிட் பண்ணுங்கள். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபகூக் 2:3 வாசிக்கிறோம். தாமதித்தாலும் நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்தில் முடியும். ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இருக்குது. நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயுமே என்ன சொல்வேன்னா, ரட்சிக்கப்படுங்க, அது நமக்கு மிகவும் முக்கியமானன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் மற்றவங்களையும் ரட்சிப்புகளால் நடத்துவீங்களா? ஆமேன்.